விவசாயம் சிறப்புக்கு சொந்தக்காரன் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் கத்திரிக்காய் தோட்டம் தாங்க. இந்த கத்திரிக்காய் தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி அரைக்கிறேன், எப்படி மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறேன், நான் எப்படி திரும்பி நான் சேல்ஸ் பண்ணுறேன், அது ஃபுல்லாக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். விவசாயம் பிடிச்ச உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்ருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நம்ம எங்கடா ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறீங்கனாக்கா, கத்திரிக்காய் மூட்டை வந்து அவங்க கொஞ்சம் அறுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அது எத்தனத்துக்காக நான் ஓடிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து அரைச்சி முடிச்சிட்டாங்க. இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அரைக்க சொல்ல வந்து ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா சொன்னாங்க அந்த சொன்னையில் பார்த்தீங்கன்னா இதை அரைக்கணும். இது அரைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா கையெலாம் அறுத்து ரத்தம்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில அக்காங்களாம் கை க்ளவுஸ் போட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 5 பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் அரைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 80 சென்ட் மொத்தம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 3வது அறுப்புங்க. இந்த 3வது அறுப்பு தான் பார்த்தீங்கன்னா இப்போ அறுத்துட்டு இருக்காங்க. நம்ம நல்லாவே பூ எடுத்துருக்குது, நல்லாவே காயம் நம்மளுக்கு பிடிச்சிருக்குது. நம்ம நினச்சி கூட பார்க்கல. என்னடா திடீர்னு மூட்டை தூக்கி வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களாங்க. இந்த மூட்டை நம்ம என்ன பண்ணால் ஒரு வரப்போரமாக வச்சுட்டு அவங்க எடுத்து போட சொல்லுவோம். இந்த மாதிரி போடுறதுனா ஒவ்வொரு செடி விட்டுடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா முத்திச்சுன்னா காடகாய் ஆகிடுது. அந்த காடகாய் திருப்பி அடுத்த முறை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நஷ்டமாகத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இருக்க சொல்ல எப்பவுமே கிட்ட போய் தான் அவங்ககிட்ட காய் நான் கேட்டு வாங்குவேன். கத்திரிக்காய் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் ஒரு 2 பேர் அறுத்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்டையும் போயிட்டு அப்படியே கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க நம்மளை கலாச்சாங்க. டே தம்பி என்னடா வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிருந்தாங்க. இல்லைக்கா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃபுல் வீடியோ போடலான்னு சொல்லிட்டுதாங்க. ரொம்ப சந்தோஷங்க அப்படி சொல்லிட்டு சொன்னேன். தம்பி சூப்பரா அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க நல்லா பேசுனாங்க. 2வது இருக்கிறாங்க அந்த அக்கா, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களும் நம்ம அப்படியே வந்துட்டாங்க கல்யாணத்துக்கு கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு ஜாலியாக போச்சுங்க. அப்படியே அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த மூட்டை தூக்கிட்டு நம்ம மூட்டை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா நம்மளுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டது வரையும் பார்த்தீங்கன்னா தூக்கின்னு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கடன்னு ஓடணுங்க. நம்ம பூச மற்ற எடுத்து போனோம், செட்டாண்ட எடுத்து போனோம் தான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணிலாம் கத்திரிக்காய் பிரிச்சுட்டு இருக்காங்க. அங்கே தான் ஓடிட்டுருக்கேன். ரொம்ப பாஸ்ட்டாக தாங்க போய் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த டைமிங்குள்ளே லோக்கல் மார்க்கெட்டில் கத்திரிக்காய் கொடுத்து ஆகணும். அதனால தான் ஓடிட்டுருக்கேன். என்னடா வீடியோக்காக ஓடுறீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால தான் நான் ஓடிட்டுருக்கேன். அந்த கத்திரிக்காய் தூக்கின்னு ஓட சொல்ல பார்த்தீங்கன்னா நெஞ்செல்லாம் வலிக்குங்க. வெயிலில் தூக்கின்னு ஓடணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தாங்க விவசாயன்றது. அதுவும் கத்திரிக்காய் முறைலாம் வச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு ஒரு டைம் கத்திரிக்காய் முறை போட்டிருக்கேங்க. என் ஆமாட்டில் எங்கள் ஊரில் எல்லாருமே 5 நாளைக்கு ஒரு டைம் தான் கத்திரிக்காய் முறை போட்டிருக்காங்க. ஏன்னா எங்கள் அந்த கத்திரிக்காய் கரெக்டான ஒரு சைஸ் வரும். நம்மளுக்கு வெயிட்டும் கரெக்டாக வரும். நாங்கள் 5 நாளைக்கு ஒரு டைம் ஊரே அறுத்துட்டு இருக்காங்க. அப்போதுலேருந்து அவங்க அறுத்துட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கத்திரிக்காய்ங்க நம்மக்கிட்ட வந்துருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த விலை கட்சிதான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள் நான் எவ்வளோக்கு போட்டிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாகவே புரியும். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்களேன். இது பார்க்க சொல்லி நிறைய பேருக்கு ஆனால் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுற நிறைய பேருக்கு அட்ரஸோடு அவங்ககிட்ட வாங்கி அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். சரி எந்த அளவுக்கு இது பூர்த்தி ஆகும் தெரியல. சரி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் என்னத்திர நீ பொறிக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காடாக்காய் தனியாக எடுக்கணும், சொத்தக்காய் தனியாக எடுக்கணும், கலர் கம்மியாக இருக்குது தனியாக எடுக்கணும். நல்ல நம்பர் 1 குவாலிட்டி எடுத்துன்னு போவாங்க. நான் எப்போவுமே மார்க்கெட்டில் இறக்குனாவே என்னுடைய கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன் ஃபுல்லாக. அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தாங்க. இது யாரான்னு கேட்டிங்கன்னா அண்ணன், அண்ணி, பெரியம்மா, ஸோ நான் எல்லோரும் தான் பொறிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அது இட்லி சசன்னு கிளம்பணும்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சசன் நம்ம வாரி போட்டு மூட்டை தூக்கி ஆட்டோவில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஆட்டோக்கார் வந்துட்டார். இந்த வீடியோ எடுக்கிறது ஆட்டோக்கார் தாங்க. அது ஒரு வீடியோ பதிவாக சொல்லியிருப்போம் பாருங்கள். இந்த மூட்டை பாருங்கள். அந்த மூட்டை நம்ம தான் தூக்கி ஆட்டோவில் போட்டு ஏற்றிட்டு போனோம். இவ்வளோ கஷ்டம் இருக்குதுங்க. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யுங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யுங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது நீங்கள் என்ஜாய் பண்ணி செய்ய சொல்ல அது உங்களுக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ என் தாத்தாலாம் அப்படி சொல்லி தான் நான் வளர்த்துருக்காரு. அதுதான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கடைப்பிடிச்சிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி ஆட்டோவில் போட ஆரம்பிச்சாச்சு. இன்னொரு மூட்டை அதையும் பார்த்தீங்கன்னா அண்ணா தூக்கி விடணுன்னு சொன்னேன். தூக்கின்னு பார்த்தீங்கன்னா அது இறக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸோ திருப்பி தூக்கின்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற ஆரம்பிச்சாச்சுங்க. அது ஏற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்களா, பாலாக்கீரை போய் எடுத்து வந்தேங்க. அந்த பாலாக்கீரை அவ்வளோ தெளிவாக இருக்கும். அதையும் பாருங்களாம், பசுமையாக சூப்பராக இருக்கும். ஸோ அண்ணன் நாடா கூட ஓடி வராரு பாருங்களா. எங்கடா மூட்டை போட்டு கீழே வந்துட போகிற சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரே பயங்க. அதனால தான் அண்ணன் அப்பப்போ நம்ம கூட ஓடி வராரு பாருங்களா. அண்ணனே தூக்கி கூட ஏற்றி விடுவார். இவர் தாங்க நம்மளுக்கு இங்கே கைனி வாங்கி கொடுத்து இங்கே எல்லாமே பண்ணுது அண்ணன் தான். அண்ணன் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம ஒன்றுமே கிடையாது. இது சொல்லியே ஆகணும் இந்த பதிவில். அண்ணன் தாங்க அருள் அண்ணன். ஸோ
ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு அண்ணன். அவர் தான் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட்டே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலாக்கீரை வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். அந்த பாலாக்கீரை ஏற்றி முடிக்க சொல்ல பாருங்களா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த அண்ணனே தாங்க சொன்னார், டே தம்பி நீ ஆட்டோ ஏறா போகலான்னு சொன்னார். அதுதான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. என்னடா ஆட்டோ உந்தாடான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த அண்ணனே நீ ஆட்டோ ஏறா போகலான்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோ எடுத்துன்னு நம்ம ரோட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கான். பாருங்களேன் எவ்வளோ பள்ளம் மேடு இதெல்லாம் தாண்டி தான் அந்த ரோட்டு ஏறினா தான் ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போக முடியும். எவ்வளோ தூரம் போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம்தாங்க. எனக்கு இருந்தால் என்ன பண்ணுறது. இந்த ஆட்டோ நம்புதலாக கிடையாதுங்க. இந்த ஆட்டோ வந்து இந்த வீடியோ எடுக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் தான் இந்த ஆட்டோ. ஸோ அவர் வந்தார், சரி அப்படியே அவர் ஆட்டோ டெய்லி கத்திரிக்காய் வந்து மார்க்கெட்டுக்கு போவோம். நீங்கள் நான் ஓட்டுறேன், நீங்கள் உட்காருங்க, நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன், எடுத்து கொடுத்துருக்காரு. நம்ம இப்போ மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆவடி மார்க்கெட்டுக்கு தாங்க. ஸோ அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரோட்டில் போக சொல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா தண்டரை தாண்டி பார்த்தீங்கன்னா பட்டாபுரம் பிரிட்ஜுங்க. அந்த பட்டாபுரம் பிரிட்ஜை தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த பட்டாபுரம் பிரிட்ஜ் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஆவடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் நிறைய வந்து வீடியோஸில் வந்து அந்த டைமிங்கை போட்டால் ட்ராவல் டைமிங்கு நிறைய பேர் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பிட்டாக போட்டிருக்கேன். நம்ம எடுத்துன்னு போக சொல்ல பார்த்தீங்கன்னா எக்தாப்பில் வந்துட்டு நிறைய பேர் கத்திரிக்காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எப்படியா சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு தான் ஓடிட்டுருக்கேன். ஸோ அண்ணன் பேர் கர்ணங்க. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு விவசாயி காய் எடுத்து வந்தாலும் அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி கொடுப்பாரு. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி வந்து அவருக்கு நம்ம பண்ணிட்டு தான் வந்துட்டுருப்போம். அதேமாதிரி நம்மளுக்கு ஒரு காய் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம என்ன பண்ணோம்னா சின்ன சின்ன மூட்டை பாலாக்கீரெலாம் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டோம். அது இறக்கி ஒன்று பார்த்தீங்கன்னா அண்ணன் தாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காயெல்லாம் வந்து ஸ்டேட் அனுப்புவார். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. பாலாக்கீரை வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டாக இருக்கிறதால போய் இறக்குன உடனே எல்லாரும் வந்து எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு ஒரே வந்து சண்டைங்க. ஆனால் இருங்க வெயிட் பண்ணுங்கள், என்ன கூட விட மாட்டேங்கிறீங்களாங்க, எத்தனை கட்டு எத்தும் போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருங்க நாங்களே எண்ணி போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காய் வந்து எண்ணி போட ஆரம்பிச்சாச்சு. கீரை வந்துட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தாங்க. ஆவடி மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஆவடி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதை வாங்கிறதோட ஆள் இல்லாமல் நின்றுக்கிறோம். எல்லோரும் சுற்றி பார்க்குறாங்க. இவ்வளோ தெளிவான காய் எடுத்து வந்து வச்சாலும் இங்கே வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்ல அவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்குது. இதாங்க இதே வந்து நம்ம குப்பை காய் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 ரூபா கம்மினா வாங்கிட்டு போயிடுறாங்க. நல்ல காய்க்கு நல்ல வேலை கொடுத்தா தான் விவசாயம் பண்ண முடியும் விவசாயியில். அதனால தான் நிறைய விவசாயம் பண்ணாமல் இருக்கிறோம். அதெல்லாம் நினச்சி பார்த்து மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இது பாருங்கள், ஒரு மூட்டை அங்கே வச்சிருக்கு, ஒரு மூட்டை இங்கே நிற்கிது. ஆனால் நிறைய பேர்கிட்ட நம்மளுடைய அண்ணன் வந்து கேட்டுனே இருக்கிறாரு, ஒரு 5 ரூபா கம்மியாக கொடுக்க முடியும், யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அங்கே வர எல்லா கடைக்காரங்களையும் கூப்பிட்டு கத்திரிக்காய் வாங்கிக்கிங்க, நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக இதுக்கு வாக்கான்னு கூட கொண்டு பார்த்தாச்சு. எல்லோரும் வந்து கத்திரிக்காய் பார்த்துட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ தெளிவாக அந்த கத்திரிக்காய் வந்து வர வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது மனசுக்காக. அங்கே இருக்கிற தெருமால இருக்கிற பாட்டிங்களோட கூப்பிட்டேன், ஏதாவது கம்மியோட குத்துருங்க, ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கிறத வந்து காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி பார்த்துட்டேன். யாரும் வந்து வாங்கவே இல்லை. இதுதாங்க அந்த மார்க்கெட்டு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு பாருங்களா. அந்த மார்க்கெட்டில் நம்மளுக்கு தாங்க அந்த மார்க்கெட்லேயே நம்பர் 1. ஆனால் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூபா மேலே சொன்னோட வாங்குறதுக்கு ஆளுன்னு சொல்ல மிகப்பெரிய வருத்தமாக தான் இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து விற்றுட்டேங்க. மொத்தத்தையும் விற்றுட்டேன். அந்த வீடியோ எண்டில் வந்து நான் எவ்வளோக்கு விற்றேன், என்ன பண்ணேன் எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ எனக்கு கிடச்சிருக்கும், அது மொத்தம் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஸோ ரெடியாங்க எப்படியோ விற்று முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆட்டோவில். அதே ஆட்டோவில் தாங்க ரிட்டன் கிளம்பிட்டோம். அப்படியே கிளம்ப சொல்ல பார்த்தீங்கன்னா நேராக அந்த பட்டாபுரம் பிரிட்ஜ் தான் நீங்கள் இப்பயும் பார்த்துட்ருக்கீங்க. ரிட்டன் நான் வர சொல்ல அதுக்கப்புறம் நான் வந்து கைனிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் வீடியோவாக வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ இன்னும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கத்திரிக்காய் வந்து நான் அறுவடை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த அறுவடை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 ரூபா கூலி கொடுக்குறோம். அது இல்லாமல் நம்ம வந்து அங்கே மூட்டை கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன், ஸோ நம்ம அண்ணி எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எதாவது நம்ம வந்து செய்யணும்ல, அது எல்லாத்துக்கும் மீறி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த கத்திரிக்காய் செடி வந்துட்டாங்க காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறேங்க. களை வெட்டி மருந்து போட்டு மேல் மருந்து அடித்து இவ்வளோ கஷ்டப்பட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதல்ல ஒரு 500 ரூபா லாபம் கிடைச்சிருக்குங்க. ஆனால் 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா கம்சன்ற மேனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே திரும்ப வச்சு அவங்களுக்கு கொடுக்கத்தெல்லாம் வாங்கிக்கிறாங்க. நான் பாருங்கள் ஆட்டோ கூட பிடிச்சி எடுத்துன்னு போகிறோம். அந்த ஆட்டோவுடைய காசு கூட நம்மளுக்கு வருமா வராதான்னு தெரியாது. இந்த நிலைமை தான் இப்போதைக்கு இருக்குது. நல்லா வளர்ந்து நிறைய ஈல்டு வந்தால் மட்டும்தான் நல்லா லாபம் கிடைக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து வாங்குறதோட 100 வாட்டி யோசிக்கிறாங்க அந்த கடைக்காரங்க கஸ்டமர்லாம். நான் அவ்வளோ ஃபஸ்ட்டு தரமான கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம் மார்க்கெட்டுக்கு. ஆனால் அதுக்கு தகுந்த விலையே இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா வச்சு நாமளே சில்லறையில் வந்து போடுற அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா கடைக்காரங்களாம் மூட்டை எடுத்துருவாங்க. நம்ம எடுத்துகிட்டு போனால் அதை கூட எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க. நினைக்க சொல்ல வருத்தமாக தான் இருந்தது. ஏன் நீ கோயம்பேடுக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். கோயம்பேடுலாம் பார்த்தீங்கன்னா
ஒரு 10 மூட்டை 5 மூட்டை வந்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. நாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மூட்டை 1 மூட்டை தான் வருது. ஏன்னா செடி நம்ம இப்போ தான் வந்து ஷார்ட் ஆகிறதால நம்ம வந்து கோயம்பேட்டுக்கு அனுப்பலை. இதே நிறைய கத்திரிக்காய் வருஷத்தில் கண்டிப்பாக கோயம்பேடு நம்ம அனுப்ப முடியும். ஏன்னா அவ்வளோ கத்திரிக்காய் நம்ம வந்து இங்கே லோக்கலில் விற்க முடியாது. அது கண்டினியூவாக வரப்போகுது. அதுவும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா போட்டுக்கிறோன்னா ஒவ்வொரு பட்டமும் அறுத்து நம்மளே இங்கே லோக்கல் எங்கன்னா போடலாம். வயசானவங்களாம் வருவாங்களே, ஸோ அவங்களுக்கு இந்த சில்லறை வியாபாரங்கள் தெருமலை வைக்கிறவங்களாம் போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அந்தமாரி செய்யலாமா வேணான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஐடியா நீங்கள் கொடுங்க, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணலாம். அதேமாரியே நீங்கள் வந்து எங்கே காய்கறிகளை பார்த்தாலும் மறக்காமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குங்க. ஏன்னா அங்கே நாங்கள் அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விவசாயம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ ஏன்னா நான் ஒரு விவசாயம் அதை உணர்றேன். ஸோ நீங்கள் அதை உணர்ந்து நீங்கள் அந்த காய்கறியில் அந்த பொருட்களை வீணாக்காமல் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவை ஒவ்வொரு உணவும் விவசாயியோடைய மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு சாப்பாடு வருது. அந்த சாப்பாட்டை வீணாக்காதுங்க. அந்த சாப்பாடு கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ என்றும் நம் வாழ்வில் விவசாயம். நன்றி, வணக்கம்.